சிவகாமி, நீ என்னதான் கண்ணீர் விட்டு கதறி அழுதாலும் நாம வணங்குற அந்த தாய்க்கு இன்னும் நம்ம மேல கருணைய பிறக்கல. ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க? ஆமா சிவகாமி, அந்த கடவுளுக்கு நாம என்ன விரோதியா? எதுக்கு திரும்ப திரும்ப நம்மையே சோதிக்கணும்? கஷ்டங்கள் வரும்போது மனுஷன் கடவுளை வேண்டாம். ஆனா அந்த கஷ்டங்களை போக்க கடவுளுக்கு சக்தி இல்லைன்னா அந்த தெய்வத்தை கும்பிடுறதுல அர்த்தமே இல்லை. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. விரக்தியும் வெறுப்பும் மனுஷங்க மேல வரலாம், ஆனா அந்த தெய்வத்து மேல வரக்கூடாதுங்க. போன ஜென்மத்துல நான் என்ன பாவம் செஞ்சனோ இந்த ஜென்மத்துல என்னால ஒரு குழந்தைக்கு தாயாக முடியல. ஏங்க 46 ஈ போச்சா? ஆமா 46 ஈ, 50 கொசு, 60 எறும்பு எல்லாம் போச்சு. இதான் எனக்கு வேலையா? போய 46 ஈ பஸ் போச்சான்னு கேட்டேங்க. எல்லா பஸ்ஸும் போகுது, ஒண்ணும் நிக்க மாட்டேங்குதே. ஒண்ணும் நிக்க மாட்டேங்குதா? எப்படி நிக்கும்? நீங்க நிக்கிறது நோ பார்க்கிங் போர்டாச்சே. ஆமா, தேங்க்யூ சார். பட்டாபி, அட ராஜு, பட்டாபி, ராஜு, பட்டாபி, ராஜு. இப்படியே சொன்ன இப்படி யாராவது ஒருத்தர் பேசுவோம். நான் பேசுறேன். என்னடா ராஜு, எப்படி இருக்க? சௌக்கியமா இருக்கியா? இருக்கேன்டா. ஒரு கம்பெனில மேனேஜர் உத்தியோகம், 3000 ரூபாய் சம்பளம் இருக்கே. அப்புறம் என்ன டல்லா இருக்க? மண்டக்குள்ள ஒரு குடைச்சல். தாப்பா கைட்டி பாத்திர வேண்டியதானே? இல்லடா, நெஞ்சில ஒரு வலி. நீ உதப்பட போற. எங்க அப்பா சாகும் போது என்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வந்தார். அது என்ன விஷயம் தெரிஞ்சுக்க என் காதை அவர் வாய்க்கிட்ட கொண்டு போனேன். அதுக்குள்ள அவர் செத்துட்டார். என்ன விஷயம் சொல்ல வந்தாரோ ஒரே குழப்பமா இருக்கு. அதுக்கு ஏண்டா கவலைப்படுற? மாம்பழத்துல நல்வாக்கு நாகம்மான்னு ஒரு அம்மா இருக்காங்க, தெரியுமா உனக்கு? தெரியாதே. தெரிஞ்சுக்க இருக்காங்க. அவங்க அம்மனோட ஆவியோட எல்லாம் டைரக்டா பேசுவாங்க. அப்படியா? இப்படித்தான் யாரோ சொன்னாங்கன்னு போயிருந்தேன். எங்க தாத்தாவோட ஆவியை கூப்பிட்டு பேசினாங்க. தோட்டத்துல இருக்கடா, தோண்டி பாடுறான்னு. தோண்டினே கிடைச்சத. தாத்தாவோட எலும்பு கூட இல்லடா, புதையல. புதையலா? ஒருவேளை எங்க அப்பாவும் ஏதாவது புதையல் பத்தி சொல்ல வந்திருப்பாரோ? இருந்தாலும் இருக்கும். அவங்க எங்க இருக்காங்க? நல்வாக்கு நாகம்மா, பனகல்பாக் சமீபம், சென்னை 17. டிங் டாங். புதையல், நல்வாக்கு நாகம்மா. 46 போயிடுச்சா? 46 இங்கேயே நில்லு, வரும். சிவகாமி, சிவகாமி, என்னாச்சு உனக்கு? என்னமோ தெரியலீங்க, ஒரே மயக்கமா இருக்கு. கொஞ்சம் சோடா குடிச்சா பரவாயில்ல. கொஞ்சம் எது வாங்கிட்டு வரேன். எங்க அதோ தூரத்துல ஒரு கோபுரம் தெரியுதே, அது என்ன கோயில்? அதுவா, கொலகார காளியம்மன் கோயில். கொலகார காளியம்மன்? ஆமாங்க. 5-6 வருஷத்துக்கு முன்னால தன்னுடைய சூலாயுதத்தால ஒவ்வொருத்தரா குத்தி கொலை பண்ணிட்டா அந்த ஆத்தா. கோயில் இப்ப ரொம்ப பாழடைஞ்சு கிடக்கு. கோயில் பக்கம் இப்ப யாரும் போறதில்ல. எங்க அந்த கோயிலுக்கு எந்த பக்கம் போகணும்? அதோ பக்கத்துல தெரியுது பாத்தீங்களா, அந்த வழியா தான் போகணும். ஏமா, இப்ப நீங்க அங்க போக போறீங்களா? உங்களுக்கு ஏமா இந்த விஷப்பரிச்சை எல்லாம்? பேசாம வீடு போய் சேருங்கம்மா. சரிங்க, இந்தாங்க. வண்டியை கொஞ்சம் நிறுத்துங்க. எதுக்கு? வீட்டுக்கு தானே போறோம். இல்லீங்க, அந்த கோயிலுக்கு போயிட்டு போலாம். என்ன வண்டியிலே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? இறங்கி வாங்க. சிவகாமி, உள்ள அவசியம் போகத்தான் வேணுமா? ஏன் பயமா இருக்கா? கொலகார காளியாச்சே, நம்ம 2 பேரும் உள்ள போனா கொண்டு போட்டுருவாளோன்னு பயப்படுறீங்களா? அப்படி ஒரு மரணம் நம்ம 2 பேருக்கும் கிடைச்சா அதை விட பாக்கி இந்த உலகத்துல வேற ஒண்ணுமே இல்லைங்க. வேணும்னா நீங்க இங்கே இருங்க, நான் உள்ள போயிட்டு வந்துடுறேன். சிவகாமி, அந்த அளவுக்கு கோழை இல்ல உன் புருஷன். இரு, நானும் வரேன்.
என்னங்க தேவைக்கு அதிகமா அந்த நாயுடு தேங்காய் பூ பழம்லாம் வாங்கிட்டு வந்துட்டான்னு சொன்னீங்களே, அது இந்த தெய்வத்துக்கு அர்ச்சனை பண்ணணும் தான் வாங்கிட்டு வந்தார் போல இருக்கு. சீக்கிரமா போய் அதனை கொண்டாங்க. சரி சோதரா. தாயே பராசக்தி மாகாளி அம்மா, கும்பிட்ட கைகளுக்கு நம்பிக்கை ஒளி வீசும் தாயே, இந்த ஊரும் உலகமும் உன்னை கொலைக்காரி பழிக்காரின்னு சொன்னாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க குறைகளை போக்க வந்து கருணையின் வடிவோன்னு நம்பித்தான் வந்திருக்கோம். ஆமாமா, மனசால கூட நாங்க மத்தவங்களுக்கு தீங்கு நினைச்சதில்ல. அப்படி இருக்கிறப்ப எங்களுக்கு ஏமா இந்த சோதனை? காலிழந்த இந்த அனாதைக்கு வாழ்வு கொடுத்த இந்த தெய்வத்தின் ஒரே ஆசை தான் ஒரு குழந்தைக்கு தந்தையாகணும்னு தான். அந்த ஆசைய என்னால நிறைவேற்ற முடியல. 2 தடவை கருக்கலைஞ்சு தாயாக முடியாத இந்த அபாகியவதிக்கு தாயாக பாக்கியத்தை கொடுத்தாயே, தாயாக பாக்கியத்தை கொடு. அம்மா, உன் கருணையை நான் புரிஞ்சுக்கிட்டேன். வாழும் தெய்வமான இந்த பாம்பு மூலமா சத்திய வாக்கு சொல்லி ஒரு சக்தியை நிரூபிச்சுட்டேன். உன்னுடைய ஆசையால அருளால சீக்கிரமே எனக்கு ஒரு குழந்தை பிறக்குங்கிற நம்பிக்கை வந்துருச்சு. அந்த குழந்தைக்கு 5 வயசு முடியறதுக்குள்ள இந்த கோயிலை புதுப்பிச்சு திருவிழா நடத்துறேன். வேப்பஞ்சேலை சாத்திக்கிறேன். தீமிதி திருவிழால பூ மிதிக்கிறேன். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுமா, ஆசீர்வாதம் பண்ணு. என்னது எலுமிச்சம்பழத்துல டிஸ்கோ லைட் போட்டிருக்காங்க? நெய்வ குத்தமாயிடும். நான் என்ன பண்ணுவேன்? நேரம் ஆகிக்கிட்டே இருக்கு. இந்த பட்டாபி பைய பாட்டு ரொம்ப முக்கியம். இப்போ பட்டாபிங்கடி தெரியாது. எனக்கு கல்யாணம் பண்ணுவேன். கல்யாணம் உனக்கு நாட்டுல நல்லா இருக்க பொண்ணுங்களுக்கே மாப்பிள்ளை கிடைக்கிறது கஷ்டம். உனக்கு உடனே கிடைச்சு வாண்டி. கிடைச்சுட்டானா? எங்க? ஏகப்பட்டவனுக்கு உட்கார்ந்துருக்காங்கடி. அவள பேர்ல பனின் போட்டு சப்பா உட்கார்ந்துருக்காரு. அவரை இப்பத்துல இருந்து நான் லவ் பண்றேம்மா. ஐயா, லவ் ரொம்ப முக்கியம் உனக்குப்பா. என் கவலை எனக்கு. ஐயோ, இவ்வளவு பேர் வந்து உட்கார்ந்துருக்கானுங்க. யாராரு என்னென்ன விவரமே தெரியலையே. நான் எதை வச்சு நல்வாக்கு சொல்லுவேன்? மாட்டிக்கிட்டேன். ஒன்னும் மாட்ட மாட்டேன். பட்டாபி இருக்க வரைக்கும் நீ மாட்டவே மாட்டேன். எங்கடா போய் தொலைஞ்ச? கேட்க மாட்டேன். பஸ் ஸ்டாண்டு பார்க்குன்னு ஜனங்கள் எல்லாம் கூடுற இடமா போய் நல்வாக்கு நாகம்மா அப்படி சொல்லுவாங்க இப்படி சொல்லுவாங்கன்னு சொல்லி ஆளுங்களை அனுப்பி வைக்கிறேன். கேட்க மாட்டேன். பின்ன சரிடா, இப்ப யார் வந்திருக்காங்க, யாருக்கு என்ன சொல்லணும்? எல்லாம் விவரமா டைரியில இருக்கு. படிச்சு பார்த்துட்டு பட்டு பட்டு தட்டி விடு. ஒண்ணு சொல்ல மறந்துட்டேனே, எல்லாரும் கடவுள்கிட்ட தான் பேச வந்திருக்காங்க. ஒரு பையன் மட்டும் ஆவி கிட்ட பேச வந்திருக்கான். யார்தாவே? அதோ அந்த பூவை மோந்து பாக்குறானே, அந்த பையன் மட்டும் அவ அப்பா சாகும் போது என்னமோ சொல்ல வந்தாராம். அது என்னன்னு கேட்க வந்திருக்கான். பாத்தியாடா, இவ அவனை கட்டிக்கணுமா? அவன் எவ்வளவு நல்லா இருக்கான். இவளை கட்டிக்குவானா? இதெல்லாம் நடக்கிற காரியமா? ஏன் நடக்காது? நீ மனசு வச்சா நடக்கும். எப்படி? அவ அப்பா ஆவியோட நீ பேசுற, கல்யாணத்தை பிக்ஸ் பண்ற. ஜெய் அங்காள பரமேஸ்வரி, அகிலாண்டேஸ்வரி, எல்லாரீஸ்வரி, முண்டக்கண்ணி, முப்பாத்தம்மா, சனீஸ்வரா, முனீஸ்வரா, எல்லாரும் வந்து நின்னு ஒழுங்கா பதில் சொல்லிட்டு போங்க. தஞ்சாவூர் மாரியம்மன்கிட்டே இருந்து ட்ரெங்காலா? ஹலோ, தஞ்சாவூர் மாரியம்மனா? என்னம்மா உன் பக்தன் நல்ல தம்பி இங்க வந்திருக்கானா? இங்க யாருப்பா நல்ல தம்பி? வேண்டாங்க. வந்திருக்காமா? அவன் குறை என்னம்மா? நானே சொல்றேங்க. தாயே சொல்வா, நீ சொல்லம்மா. அவங்க அப்பாவுக்கு அல்சர் ஆபரேஷனா? அது விஷயமா தான் வந்திருக்கானா? ஆமாங்க. ஆமாவாம்மா. அப்புறம்மா அந்த அல்சர் ஆபரேஷன் நீயே கூட இருந்து நல்லபடியா முடிச்சு வைக்கிறேன்னு சொல்றியா? வெரி குட், வெரி குட். என்னது, தஞ்சாவூர் மாரியாத்தா அல்சர் ஆபரேஷன் பண்றாங்களா? ஏங்க, மாரியாத்தா MBBS பாஸ் பண்ணிட்டாங்களா? மன்னிச்சிடும்மா, ஒரு குழந்தை குறுக்க பேசிடுச்சு. அப்புறமா சொல்லிடுறேம்மா. ஓகேம்மா,
வச்சிருட்டா வச்சிரு கால்வாவர். நல்ல தம்பி, ஆத்தாளுக்கு ரொம்ப நாளா நேர்த்திக்கடன் ஒண்ணு பாக்கி இருக்குதான். அத நீங்க செய்யல, அதனாலதான் ஆபரேஷன் வரைக்கும் கொண்டாந்து விட்டுட்டா. அதுக்காக ஒரு 1001 ரூபாய் ஃபைனை இங்க கட்டி ரசீத வாங்கிக்கிட்டு போயிட்டீங்கன்னா எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சு தர்றேன்னு சொல்லிட்டா. அப்படியா தாயே? இந்தாங்க, இப்பவே கொடுத்துறேன் 1001 ரூபாய். ஐயோ, பணத்தெல்லாம் நான் கையால தொட மாட்டேன். தட்டுல போட்டுரு. மாரியாத்தா அப்புறமா வந்து எடுத்துக்குவா. அப்புறம் வரேன் தாயே. எங்க பரப்பிட்டுட்டேன் இரு. ட்ரெங்கால் பேசிருக்கால தஞ்சாவூர் மாரியம்மா, அதுக்கு பில்லு வருமே, ஒரு 100 ரூபாய் போடு. இந்தாங்க தாயே, இதுக்கெல்லாம் ரசீது. மாரியாத்தா போஸ்டல் அனுப்புவா. நீ போகலாம். நெக்ஸ்ட்